ஜோஷ்வா, இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் படிக்கலாமா? ஓகே. அடிஷன்னா என்னன்னு தெரியுமா? இப்போ ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் அடிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உன்கிட்ட 5 பால்ஸ் இருக்கு, நான் உனக்கு இன்னொரு 5 பால்ஸ் கொடுக்குறேன். அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு பால்ஸ் இருக்கும்? 10 பால்ஸ். வெரி குட். இதே மாதிரிதான் சப்ட்ராக்ஷன்னா என்ன உனக்கு தெரியுமா? டேக் அவே. வெரி குட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உன்கிட்ட 4 ஆப்பிள்ஸ் இருக்கு, நீ மம்மிக்கு அதுல 2 ஆப்பிள்ஸ் கொடுத்துற, அப்ப உன்கிட்ட எவ்வளவு ஆப்பிள்ஸ் இருக்கும்? 2 ஆப்பிள்ஸ். வெரி குட். மேக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ்க்கு ஏதாவது மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். இதே போலதான் நமக்கு லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை டேக் அவே பண்ணணும். பைபிள்ல வசனங்கள் படி நாம என்னென்ன விஷயங்களை டேக் அவே பண்ணணும்னா, கடந்த கால நினைவுகள், பயங்கள், பாரங்கள், கவலைகள், பாவம், பகை, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம டேக் அவே பண்ணுங்க. என்னென்ன காரியங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னா, விசுவாசம், ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம கூட்டணும். நம்ம கூட்ட வேண்டியதை கூட்டி கழிக்க வேண்டியதை கழிக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க பைபிள்ல போட்டிருக்க பாசிட்டிவான விஷயங்களை ஆட் பண்ணுங்க, நெகட்டிவான விஷயங்களை டேக் அவே பண்ணுங்க. God bless you.